சிறகடிக்க ஆசையில் நேற்று இன்று நாளை இதில் நேற்று விஜயா உள்ளே போய் ரூமில் போய் இப்போ கதவை சாத்திக்கிட்டாளா. இப்போ இங்கே வெளியில் ஒரே தகராறாக இருந்து மனோஜ் கத்துறான், எல்லாம் உன்னால தாண்டான், நீ தாண்டா கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போய் யோசிக்கிறாங்க என்ன செய்யறது அப்படின்ட்டு. அப்போ முத்து சொல்கிறான், அவங்க யாரை கூப்பிட்டா வருவாங்கன்றது எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் பார்வதிக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்கான். அது வெளியில் வந்து சொல்லலை, ஆனால் திரும்பவும் வந்தவுடனே ஒரே சண்டை அது முத்துக்கும் மனோஜுக்கும். அப்போது பார்வதி வந்துடுறாங்க. வந்து அண்ணா இது மாதிரி நீங்கள் செய்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை, போய் விஜயாவை கதவை தட்டி வர சொல்லுங்க, அவள் எதாவது செய்துக்கணும். அம்மா அவகிட்ட நான் பேசவே மாட்டேம்மா அப்படின்னு சொல்கிற. பார்வதி போய் கதவை தட்டின உடனே அவளை மட்டும் உள்ளே இழுத்துக்கிறா விஜயா. எப்படி இழுக்க முடியும், அவள் இருக்கிற சைஸுக்கு இவ்வளோண்டு இடத்த திறக்கிறா. ஐயோ எனக்கு பெருசாக தோறன்ட்டு பார்வதி கத்துறா. அப்புறமா ஒரு 3/4 திறந்து அவளை உள்ளே இழுத்துக்கின உடனே அங்கே ரொம்ப நாளை 2 பேரும் வெளியில் வரவே இல்லை. அதுக்கப்புறமா சரி நீ என்ன சொன்னாலும் வரமாட்டேன், நான் போகிறேன், என் கையை கொடு அப்படின்னு சொல்கிறா. கையை கொடுத்த உடனே அவளை இழுத்துக்கின்னு வெளியில் வந்துட்டா. யார்? பார்வதி விஜயாவை இழுத்துட்டு வெளியில் வந்து விட்டா. வெளியில் வந்த விஜயாவுக்கு அப்படியே டென்ஷன், அப்படியே நின்றுட்ட உடனே பாரு எப்படி நிற்கிறா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவன் சொல்கிறான், மனு சொல்கிறான், அம்மா நீங்கள் பேசாமல் இருங்கம்மா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ இவன் சொல்கிறா, முத்து சொல்கிறான், எனக்கு நகை காணா போனதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் நீங்கள் மனோஜ்கிட்ட சொல்லுவா, நீங்கள் என்கிட்ட வந்து கேட்டுக்கலாம் இல்லை, உங்களுக்கு வியாபாரத்தில் பிஸ்னஸில் லாஸு நானே கொடுத்துட்ருப்பேன்ல, அதை விற்றது இல்லாமல் என் தம்பி மேலே, எங்கள் அம்மா மேலே, என் குடும்பத்து மேலே, அது இல்லாமல் பாட்டி மேலேயெல்லாம் பழி போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவன் சொல்கிறான், திருடினது மட்டும்தான் அவன், ஆனால் மற்ற கிரிமினல் வேலையெல்லாம் இவங்க தான் செய்தாங்க அப்படின்னு முத்து சொல்கிறான். எல்லாரும் சேர்ந்து ஏற்றி விடுறீங்களா அப்படின்ட்டு. அப்போ ஸ்ருதி சொல்கிறா, ஆமாம் இதெல்லாம் பெரிய 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 விஷயந்தான், இப்படிலாம் செய்கிறதுலாம் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொன்ன உடனே இவளுக்கு எல்லாரும் கூட்டு சேர்ந்துக்கினீங்களா, நீங்களாம் கூட்டு சேர்ந்துக்கினா நான் என்ன செய்வேன்னு நினச்சிட்ருக்கீங்க, யார் விஜயா நீ விஜயா நீ பார்வதி சொல்கிறா அண்ணாமலைகிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்ற. அப்போ அண்ணாமலைக்கிட்டே மன்னிப்பு கேட்க மாட்டா, அப்படியே ஸ்டிஃபாக நிற்பா. பாத்தியா அப்படி என்னுடைய நகையம்மா திருண்ணா, அவள் யார்கிட்ட திருநாளோ அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. என்னது, நான் மீனாகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஆமாம் நீங்கள் தானே தப்பு செய்தீங்க, தப்பு செய்தவங்க தானே தண்டனை அனுபவிக்கணும், நீங்கள் தான் மீனாகிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறோம். ஏண்டா என்னடா செய்வேன், என்னடா இவக்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னா, அப்படியே என்னவோ பெரிய எலிசபெத் ராணி மாதிரியும் அவள் என்னவோ அவங்க வீட்டு வேலைக்காரி மாதிரியும் அவள் பேசுகிறா. உடனே இவனுக்கு கோவம் வந்துடுது. இது மட்டும் வேறு யாராவது செய்திருந்தாங்கன்னா அப்படின்னா என்னடா செய்வேன், தலையை எடுத்துடுவியா, தலையை எடுத்தா கூட இவ காலையிலாம் விழுந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்றா. அதுக்கு இவர் சொல்கிறாரு, அண்ணாமலை சொல்கிறாரு, இந்த திமிருக்காக தான் நான் இவர்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னேன், எல்லாத்துக்கும் இப்படி திமிர் பிடிச்சி ஆடுறா அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அப்போது இவர் சொல்கிறா, எனக்கு நகையை பற்றிலாம் ஒரு பெரிய இது கிடையாது, என் குடும்பத்தையே அசிங்கப்படுத்துறதால எனக்கு வருத்தமாக தான் இருக்குது மீனா சொல்கிறா. ஏண்டி நீ இவ்வளவும் பேசிட்டு நீ பேசுவியா, உனக்கு என்ன இந்த நகை தானே, உன்னுடைய தகுதிக்கு மீறிய நகைன்ட்டு தன் 2 கையில் இருந்த வலையில் எல்லாத்தையும் தூக்கி அவன் கையில் கொடுத்தா கூட பரவாயில்ல, தூக்கி அவன் மூச்சிலேயே உடம்புலையே எரியிறா. எல்லாம் கடன்னு சுற்றி கீழே விழுந்த உடனே இவனுக்கு அண்ணாமலைக்கு ரொம்ப கோபம் வந்துடுது, அப்படியே நின்றுடுறான். அப்போது என்ன பண்ணுவான்னு தெரியல. அப்போ தான் இவன் சொல்லுவான், நீ இவ்வளோ படுத்துறீங்களே, உங்களுக்கு என்ன செய்தா தெரியும், என் தலையை வெட்டி நீ போட்டினா கூட நான் அவகிட்டெல்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு அவள் அப்படியே ஸ்டிஃபாக நிற்கிறா. எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க இந்த நேரத்தில். இப்போ நாளைக்கு எப்படி என்ன நடக்கும், நிச்சயமாக ஒன்று அண்ணாமலை எழுந்து கன்னத்தில்
அடிக்கணும், இல்லாட்டி பார்வதி வீட்டுக்கு இவ போயிடணும், இல்லாட்டி திரும்ப போய் கதவை சாத்திக்கணும். இதுதான் நடக்க போகுது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்றது. ஒரு ஒரு சரியான சீரியலாக இந்த சிறுகடிக்கு ஆசை எடுத்துகிட்டு போகிறாங்கன்றதுல சந்தேகமே இல்லை. நேற்று ஆனந்த விகடனில் பார்த்தேங்க. ஆனந்த விகடன் விருதுகளில் சிறுகடிக்கு ஆசைன்னு தான் நல்ல சீரியலு இதுவும் அதுக்கான பரிசு அவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறாங்கன்றது தெரிஞ்சிச்சு. ஆனந்த விகடன் விருதுகளை பற்றி கூட நான் திரும்பவும் பேசுகிறேன். நான் அப்புறமா பேசுகிறேன்.